ब्रह्माविले वायु वायुविले अग्नि अग्निले जलम जलतिले पृथ्वी पृथ्वीले अन्नम अन्नतिले रसम रसतिले मांगिसम मांगिसतिले अस्थि अस्थिயிலே மேதை மேதையிலே சுக்லம் இப்படி சுக்ல சோழியத்தில் சரீரம் என்ற பிரம்மாவின் படையில் நாரதர்கள் எந்தோடி மூன்று உலகமும் சென்று மூர்த்தியிடம் கண்டு வணங்கி மக்கள் ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே என்று பொன்வெளி கிழங்க மகதியால் கரம் கொண்டு நாரதர் வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்று கலகப்பிரியனாகிய நானே தன்னையே தானறிந்த பேரறியில் உறவே உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கலகத்தின் மூலம் உலகை நலனை காணும் காரண காரியார்த்தன் கானப்பிரியன் நாரணன் என்ற நாமங்களை பெற்ற யாமம் இன்று காலை கடன் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன் நிறையோன் சம்பு சதாசிவன் பேயோடாரி பொங்கவனிந்த மூர்த்தி புராதங்கன் பூதநாதன் கங்கவேணியோன் கடுக்கையன் கங்காளன் என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற சாட்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாமனை தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தோன் பிதா விதா விதாதா வானகன் மலருணிந்தன் மண்பொது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமால் உந்தி வந்தோன் குரவனோதி உமர்த்தனன் கொடியனன் அன்னமூர்த்தி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் உறவின் தந்தையுமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வருமார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய சபாளர்கள் சுபால சபாளர்கள் என 11,000 பேர்களை கண்டேன். அவர்களும் மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினார். உனது சிரமமான என் தலை வெடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? எப்பா என்ன மாமாண்டா என்ன அர்த்தம்? என்ன மாமா வேணும்? ஆரம்பத்துல இங்க பாருங்க தேவையில்லாத பிரச்சனை வளர்க்க கூடாது. என்னையா மாமா வேணும்? எதிங்க என்னாலயா சொல்றேன் நீ மாமாண்டு?
என்ன பொறுப்பு? எப்படி நீங்க என்ன மாமான்னு சொல்லலாம்? நான் மேலோகத்துல இருந்து வரேன். ஆமா, பூலோகத்துக்கு. நந்தி பகவான். நந்தி பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் மத்தள வாசிக்கக்கூடியவர், சிவபெருமான் ஆகப்பட்டவர். அதனால என் மாமே அவர் படைச்சதுனால அவருக்கு ஒரு பிள்ளை மாதிரி, அதனால நீங்க எனக்கு மச்சனை மாதிரி சொல்ல வரீங்க. ஆரம்பத்திலே இப்படி பிரச்சனை பண்ணா நல்லாவே இருக்காதியா. ஆக ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்தது. முதல் பிறவியாக உபமகர்ணன் என்னும் கந்தர்வனாகவும், 2வது பூலோகத்திலே காமாக்கியம் என்னும் இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாது மாத்தியத்துக்கு வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றதாயின் மரணத்துக்கு பிறகு நற்றவனத்தை நாடி மனம் சென்றேன். அங்கே ஹரிபரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் பிறவியாக இந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூலகத்தை விட்டோடி இந்த பூலகத்தை நாடி குறிஞ்சி நிலம் வந்து சேர்ந்தேன். என் கழகம் வெற்றி பெற வேண்டுமே அந்த விநாயக மூர்த்தியை வணங்கிய வேண்டும். அண்ணல் போம், பல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்தார் கொள்ளை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம். அந்த அருணை கோபுரத்தில் வீட்டில் அந்த கணபதியை கைதொழுந்தால் காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை, அந்த வீர விநாயகனை, அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு பின்பு ஆபத்தை கவனிப்போம். நாராயணா. இன்று நாடோடு நடந்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி நவநேசன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மலர் மாலை அணிவித்து கோரப்பட்டு வருகின்றது. இதுவரைக்கும் பாட்டான் கல்யாண சுந்தரனே எப்படி பாடினார்னா உன் திறமையை அவர்கிட்ட காமிச்சு பார்ப்போம். நானும் பார்த்துவோம். இருக்கிற 10 பேர் நாடகம் ரசிப்போம்ல. நம்ம நாடகம் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்து நவனேனா கல்யாணகுமாரா பாத்துக்குவோம். எனக்கு பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் மேலே சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மதுரையைச் சேர்ந்த MM ராஜா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞரின் சார்பாக மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் சிறந்ததொரு ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்த அன்பு உள்ளம் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்கள், சிவகங்கையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்திற்கு தெல்ல தெளிவான முறையில் ஒளிப்பதிவு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரிலும் மேலான அன்பு சகோதரர் அன்பு அண்ணார் அவர்களுக்கும் ட்ரிபிள் கே ஒளிப்பதிவு நிலையத்தாருக்கு எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டிருந்தாலும் கூட அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை எப்படியெல்லாம் வணங்கலாம்னா,
இருந்தாலும் கூட விநாயகப் பெருமானை வணங்கி வரம் கேட்டிருந்தாலும் கூட அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாருக்கு உலகத்தில் இடமே இல்லை என்று இருக்காங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு அருள் இருக்கணும், இல்லாட்டி பொருளாட்சி இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா உலகத்துல வாழ்றதே. எந்த அருளை சொல்றீங்க? இறைவனோட அருள் வேணுங்க. அதற்பட தன்மையில மனிதனுக்கு நிச்சயமாக இறைவனுடைய அருள் வேண்டும். அப்படியெல்லாம் இல்லாதவங்களுக்கு இந்த உலகத்துல இடமே இல்லை இருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த உலகை எல்லாம் ஆள்கின்றாலே ஆதிபராசக்தி, அகிலாண்ட நாயகி, கோடி பிரம்மாண்டியாக இருந்து தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாம் காத்து ரசித்து நல்லதொரு அருள் புரிகின்றாலே அந்த காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இருந்து தாயாகப்பட்ட அந்த உலகையே ஆழ்ந்து கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட அந்த தாயை வணங்கிவிட்டு பின்பு ஆவதை கவனிப்போம். நாராயணா ஹல் 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 பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே பிள்ளையம்மா, வாடியலும் கோவிலே ஓடி வரும் காளியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் மாரியம்மா, இல்லை காளி சன்னதிக்கு வந்து என்னாதமே சைவ ஜாதி உள்ளை காணவில்லை, கண்கள் ரெண்டும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவுன்றுதானும் காதையில்லை, என்னாதமே ஒரு வளையலையரைச்சி தொண்டையில்தான் நினைச்சி மாமும் கூட பேச பூரா படிக்கணக்க தோண்டாத மணி விளக்க தொண்டி விட்டு எரிய வச்சு தாயே ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா, எங்களுக்கு குறையும் உண்டு பதவை எங்களுக்கு குறையும் உண்டு
கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்கும் எனது சார்பில் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றினை உரித்தாக்கி கொண்டிருந்தாலும் கூட இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாகப்பட்ட இந்த உலகத்துல வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் என்னதான் செல்வங்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் கூட, சொத்து சுகம் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் கூட, ஒரு மனிதனாகப்பட்டது இறந்த பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு பாவம், இன்னொன்னு புண்ணியம். இந்த ரெண்டத்தான் அந்த மனிதன் வாழ்க்கையில சேமிக்க வைக்கக்கூடியது ரெண்டே விஷயம். பாவமும் புண்ணியத்தை மட்டும்தான் கொண்டு போக முடியும். எவ்வளவுதான் சொத்தும் சொகம் சேரி வச்சிருந்தாலும் தலையில கட்டி கொண்டு போக முடியாது. ஆமா, காரணம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடான் இருக்காங்க. தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சுன்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா மனிதனுக்கு ஆமா ஆடி அடங்கும் வாழ்க்கையோட 6 அடி நிலமே சொந்தமடான் இருக்காங்க. கிடையாதுல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 6 அடி நிலம் கூட மனிதனுக்கு சொந்தம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடமாடும் மின் சுடுகாடு வந்துருச்சு. வீட்டு வாசல்ல கொண்டு வந்தீங்க அங்கனே தூக்கி போட்டு உள்ள எரிச்சு வேலையை முடிச்சிடுறாங்க. ஒரு ஆனா முடிசூடா மன்னனா இருந்தாலும் கூட கடைசியில பிடி சாம்பல் தாண்டா மிச்சம் இருக்கான். அப்பேற்பட்ட அந்த உலகத்துல மனிதனாகப்பட்ட வெறும் கூடால செஞ்சு காத்தால நிரப்பப்பட்ட அந்த உலக உடல். அப்பேற்பட்ட தன்மையில மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில ஒற்றுமையாக வாழணுமா? என்னையா மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில ஒற்றுமையாக எல்லோருடையும், அதாவது எப்படின்னா சகோதரத்துவத்தோட வாழணுமா?
மனிதனாகப்பட்டவன் பிறந்துட்டா, ஏன்னா பிறப்பால அனைவரும் சமம்னு சொல்லியிருக்கு இந்த உலகமே. அதனால எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. சத்தியவேலு, எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு கிடையாது. மனிதனாக இந்த உலகத்துல பிறந்துட்டா அனைவருமே சமம் தானா. அப்பேற்பட்ட தன்மைகளை ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, இப்படித்தான் பாருங்க, ரெண்டு பறவையாகப்பட்டது பேசிக்கிடுச்சான். ரெண்டு பறவை, ஒரு தாய் பறவையும் ஒரு குஞ்சு பறவையும் பேசிக்கிடுச்சான். அம்மா, குஞ்சுகள்னா பொறிக்கிறதோட கணக்கியா? ஆமா, உன் நினைப்பு கூட அங்கேயே இருக்கும் போல. ஆக இந்த தாய் பறவையும் அந்த குஞ்சு பறவையும் பேசிக்கிடுச்சான். என்ன பேசிச்சான்? இன்னைக்கு இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆலயமாகப்பட்டது ஒவ்வொரு மனிதனுடைய வியர்வையை சிந்தி உழைச்சு இன்னைக்கு வரிகாசா போட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்காங்க. மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்னைக்கு ஆலயத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆலயத்துல இந்த கோபுர வாசல்ல இருக்கக்கூடிய ரெண்டு பறவை பேசிச்சான். மனிதனாகப்பட்டவனுக்கு 6 அறிவு, நம்மளுக்கு 4 அறிவு தான். இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் மேல சுதந்திரமா ஒய்யாரமா இருக்கமே, மனிதனாகப்பட்டவன் மட்டும் ஏங்க ஏற்றத்தாழ்வோட ஒற்றுமை இல்லாம அப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு பறவை இன்னொரு பறவைகிட்ட கேட்டுச்சான். அப்பதான் இந்த தாய் பறவை சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு தெரியுமா? அவன் கீழே இருந்தா என்ன, நம்ம மேல இருந்தா என்ன, நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு பார்ப்போம், எதுக்கு அடுத்தவங்க விஷயத்துல நம்ம தலையிடணுமே அப்படின்னு சொல்லிச்சான். இல்ல, எதனால மனிதர்கள்ட்ட ஒற்றுமை இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்பதான் இந்த தாய் பறவை சொல்லிச்சான், வேற ஒண்ணும் இல்ல, இங்க மட்டும்தான் மனிதனுக்குள்ள போட்டியும் பொறாமையும் நிகழ